கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் விஜயோட செல்வாக்கு கூடியிருக்காது, அரசியல் நோக்கம் சொல்றாங்க. இதோடைய பார்வை என்ன? நான் என்ன சொல்கிறேன், ஒரு துயரமான சம்பவம். அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? இந்த திமுக அரசாங்கம் காரணம். ஏன்னு சொன்னால், விஜய் பொதுக்கூட்டம் உங்கள் அனுமதி வாங்கி தானே போட்டிருக்காரு. போலீஸ் அனுமதி கொடுத்துருக்கல. அப்போ பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கடமை இல்லையா? அதனால தான் நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து ஃபார் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ், கடமை தவறியதற்காக முதல்ல கரூர் மாவட்ட எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணுங்க. முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம், இந்த எஸ்பி. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் நாடகம் போட்டு மக்களை ஏமாத்தலான்னு சொன்னால் 26 மே மாதம் தமிழகத்தில் ஏற்கனவே ஐ திங்க் இட் வாஸ் 91 கருணாநிதியை தவிர வேறு யாரும் ஜெயிக்கலை. அவர் மட்டும் ஜெயித்தார். ஜெயித்தாலும் சட்டமன்றத்துக்கு தனியாக போக பயந்துக்குன்னு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண ஒரு பயந்தாங்குள்ளி. அந்த பயந்தாங்குள்ளி நடத்தின கட்சி தான் திமுக. அதனால் இன்றைக்கு மக்கள் இந்த திமுகங்கிற கபட வேடதாரியை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் திமுகவை மக்கள் புரிந்து கொண்டு அதை யார் மாற்ற முடியும்? ஏன்னா தமிழ்நாடு மக்கள் எப்பொழுதுமே தெளிவான வாக்களிக்கக்கூடியவர்கள். இந்த டிஎம்கே சர்க்காருங்கிற ஊழல் போதை இதனுடைய ஆட்சியை தூக்கி எறியணும்னு சொன்னால் பிஜேபி அதிமுக உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் மாற்று அரசை கொடுக்க முடியும். வேறு யாருக்கு ஓட்டு போட்டாலும் என்டிஏ தவிர அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. தமிழகத்தில் குழப்பம் வரும். அதனால் தமிழக மக்கள் எப்பொழுதும் குழப்பமாக தேர்தல் முடிவுகள் அவர்கள் அணுகியது இல்லை. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும். நான் என்ன சொல்கிறேன், திரு ஜிடி அவர்கள் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? ஜிடி நாயுடுனா தான் தெரியும். அதே மாதிரியா தேசியம் தெய்வீகத்தை தன்னிரு கண்களாக கொண்டவர் யார்? பெரும் முத்துராமலிங்கம்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. தேவர் பெருமான்னு சொன்னாலே தெரியும். அதனால் இதெல்லாம் ஜாதி பேரை எடுக்கிறேன் சொல்கிறேன்னு நான் கேட்குறேன். நீங்கள் தெருவில் இருக்கிற ஜாதி பேர் எடுத்திருக்கீங்க. ஏன்னா நாயர் தெருன்னு சென்னையில் டி நகரில் இருக்குது. அந்த தெருவுக்கு பேர் இப்போ இந்த திமுக வந்ததுக்கப்புறம் என்ன பேர் தெரியுமா? தெரு. ஏன்னா ஜாதி எடுத்துக்கிட்டாங்க, நாயர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் நாடகம் போட்டாலும் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் கல்வி நிலையங்களில் ஜாதி வெறி வந்திருக்கிறதுக்கு யார் காரணம்? திமுக தான். நீங்கள் அதுக்கு முன்னாடி பிள்ளவாள் கூப்பிடுவாங்க, தேவர்வாள் எப்படி இருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் மனதில் ஜாதி இல்லை. பேரில் ஜாதி பெயர் இருந்தது, ஆனால் மனசில் ஜாதி இல்லை. அதனால் ஜாதிய வன்மங்கள் அரங்கேற்றப்படவில்லை. ஆனால் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு வந்த பிறகு தான் தெரு பேரில் ஜாதி எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க. ஆனால் மக்கள் மனதில் ஜாதிய உணர்வுகள் இருக்கிறது. அதனால் அது இல்லாமல் இருக்கணும்னா ஒழுக்கம் வேணும். ஒழுக்க கல்விக்கு விரோதமானது திமுக. அதனால தான் இவங்க ஜாதி பேரை எடுத்தாலும் அந்த உணர்வை மாற்ற முடியாது. திருமாவளவன்கிற நபர் யார்? அவரையே நான் விமர்சிக்கணும். சில சித்தாந்தங்களை, கொள்கைகளை விமர்சிக்கணும். அதெல்லாம் யார் பண்ணுது? அதெல்லாம் 70 வருஷம் 80 வருஷம் முன்னாடி நடந்தது. தமிழக வெற்றிகளை வந்து நீங்களே வந்து அவருக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுத்து நிறையா பேசியிருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ மறுபடியும் திருப்பி கரூர் போகிறதுக்கு அனுமதி கேட்டிருக்காரு விஜய். அதை பற்றி என்னை பொறுத்தவரை விஜய் அவர்கள் யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் எல்லா கட்சி தலைவரும் கரூருக்கு போனாங்க. அது மாதிரி தாவேகா கட்சிக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் போகிற உரிமை இருக்குது. அவர் யார்கிட்டையும் அனுமதி கேட்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் தரப்பு வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்களே, அது எப்படி சார் பார்க்குறீங்க? எதுக்கு விஜய் தரப்பு வந்து கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்குறாங்க? நான் என்ன சொல்கிறேன், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமானால் 2 பேர் தான் பண்ணணும். ஒன்று, மாநில அரசே எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கணும். இல்லை
நீதிமன்றம் உத்தரவிடணும். அது ரெண்டும் நடக்காத வரைக்கும் நாம் அதை பற்றி பேசலாம், அவ்வளவுதான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். நன்றி. பாதுகாப்பு சொல்லி இங்கே பாதுகாப்பு கோவை சார்ந்த பெண்மணியின் குற்றச்சாட்டுக்கள் நான் பேர் சொல்ல விரும்பலை. விசிகா மீது இருக்க ஆதாரம், ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. என்ன இந்த மாதிரி ஏதோ ஒரு குழந்தைய தத்தெடுக்க சொல்லி மிரட்டுறாங்கன்னெல்லாம் ஒரு பெண்மணி. நான் யாருக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டுன்னெலாம் சொல்ல விரும்பலை. அதனால் ரொம்ப பேச வேண்டாம். விடுதலை சிறுத்தைகள் வாயை மூடிக்கிட்டு இருங்க. இல்லை உங்களை எக்ஸ்போஸ் பண்ண ராஜா முடிவு பண்ணால் நீங்கள் தலையை வெளியில் காட்ட முடியாது. நன்றி. சார், புதிய தலைமுறை தொலைக்காட்சியை வந்து அரசு கேபிளில் வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க. 2 ஒப்பீனியன் இருக்கே. இல்லை சார், தடை பண்ணிட்டாங்க பல பகுதிகளில். தடை பண்ணியிருந்தால் ஜனநாயக விரோதம், அதாவது பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரான, வன்மையாக கண்டிக்கிறேன்.